என் பேர் இளம் பாரதி. ஆவடி டிஸ்ட்ரிக்ட் ஆவடியிலேருந்து வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 33 படம் பண்ணியிருக்கேன். இப்போ எதுக்காக வந்திருக்கேன்னா, இப்போ வந்து நான் ஒரு 33 படம் நடித்ததில் இப்போ இருக்கிற முதலமைச்சர் விஜய் சார் கூட மெர்சல் படம் பண்ணியிருக்கேன். எங்கள் கோரிக்கைன்னா, நிறைய பேருக்கு வந்து வீடு இல்லை, அதே மாதிரி வண்டி கேட்டோம், வண்டியே இல்லை. எங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புக்கு எந்த அதிகாரிக்கிட்ட போனாலும் எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக எங்களுக்கு என்னன்னா, ஒரு இருப்பிடம், ஒரு வேலை வாய்ப்பு, அதே மாதிரி எங்களை போன்ற சமுதாயத்தை உயரம் குறைந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய பேர் இருக்கோம். எங்கள் மாநில தலைவர் இவர் தான். அவர் வந்து மீதி மிச்சத்தை அவர் பேசுவார். வணக்கம், என் பேர் எம்ஜி ராகுல், டாக்டர் எம்ஜி ராகுல், மாநில தலைவர். நான் படம் நடிச்சுக்கிறேன், 3 படம் நடிச்சுக்கிறேன், ஒரு 10 படத்துக்கு மேலே நடிச்சுக்கிறேன். இப்போ விஜய் சார் கையில் வந்து நம்ம சங்கத்து சார்பாக வந்து பார்க்கறதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிறோம். நாங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் பேர் இருக்கிறோம், உயரம் குறைஞ்ச மாற்றுத்திறனாளி மட்டும். நடிக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 25,000 பேர் மேலே இருக்கிறாங்க. நடிகர் சங்கத்தில் எங்களுக்கான இலவச நடிகர் கார்டு கேட்டுக்கிறோம். அது கோரிக்கை வச்சுக்கிறோம். அதேமாரி இலவச வீடு கேட்டுக்கிறோம். வீடு இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, வீடு கேட்டுக்கிறோம். அதேமாரி எங்களுக்கான வண்டி ரெடி பண்ணுறதுக்கான வண்டியே இல்லை. போன வருஷம் நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தி அப்புறமேட்டு இப்போ வண்டிக்கான டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அது இந்த முதலமைச்சர் வந்து எங்களுக்கான வண்டியை வந்து சீக்கிரமாக அப்ரூவ் பண்ணி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். அதேமாரி எங்களுக்கான தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் இலவசமாக தமிழ்நாடு முழுவதும் கொடுக்கறதுக்கு ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை சந்திச்சதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கான பிரச்சனைகளும் நாங்களும் சொல்லி எங்கள் முதல்வர் வந்து எங்களுக்கான நடவடிக்கை எடுப்பாருன்ற நம்புகிறோம். கண்டிப்பாக நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு லெட்டரை வச்சுக்கிறோம். முதல்வர் காதுக்கு போன உடனே எங்களை கூப்பிடுவார். கூப்பிட்ட உடனே எங்கள் கோரிக்கையை சொல்லி கண்டிப்பாக அவர் கையில் நிறைவேற்றலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க வந்து முதலமைச்சர் கூட படம் நடிச்சிருக்கீங்க. எவ்வளவு நாள் நடிச்சிருப்பீங்க? நான் வந்து ஒரு 15 வருஷமா ஃபீல்டுல இருக்கேன். இப்போ வந்து நான் சார் கூட வந்து மெர்சல்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், அட்லி சார் இயக்கத்தில். இப்போ வந்து 29 ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சார் கூட நீங்க வந்து நடிக்கும் போது எப்படி இருப்பாரு? சார் உங்ககிட்ட எப்படி பேசுவாரு? சார் வந்து அவரோட வேலை ஆனால் நல்லா தான் பேசுவாரு, நல்லா இருப்பாங்க. உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருக்காரா? கேட்டிருக்காரு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி உங்க ஃபியூச்சர்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்காரு சார் அப்படின்னு. இந்த மாதிரி இருக்கீங்களா, ஃபீலிங்களா? இல்லை சார், நாங்கள் கேட்டு பழகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு. அவர் கூட டான்ஸ் ஆடி இருக்கீங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அவரு டான்ஸர் ஆடுறதுக்கு நம்ம அந்த தகுதி இல்லை. எங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ஆட தெரியும். அதுக்கு உங்ககிட்ட டான்ஸ் ஆடுறது நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லி. வேற என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கு? வேற எதுவும் சொல்ல. இப்படியெல்லாம் இருக்கீங்களே, யாராவது எதுவும் சொல்ல மாட்டாங்களா? இல்லை சார், நாங்கள் போகிறது எல்லாருக்கும் தெரியும் சார். இப்போ கூட நாங்கள் 4 பேர் நடந்து போனால் அங்கே பாருங்கள் எல்லாரும் உயரம் ஷார்ட்டாக இருக்கான் அப்படின்னு கேட்டு பழகிருச்சு. அது படம் ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் எல்லாருமே நல்லா பேசுவாங்க, சந்தோஷமா பேசுவாங்க. யாரும் அந்த இது பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க. வேற யார் கூட நடிச்சிருக்கீங்க? யார் உங்ககிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? யார் உங்கள்கிட்ட ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா எனக்கு சிங்கம்புலி சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரு ஸ்கிரிப்ட் ரைட்டு, காமெடி அந்த மாதிரி எல்லாம் நல்லா பண்ணுவார். இப்போ நான் நடிக்காத ஆள் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாரும் அஜித் சார் கூட தான் பண்ணல. மிச்ச பேருக்கெல்லாம் பண்ணிட்டேன். சூர்யா சார் கூட, சிம்பு சார் கூட, சூர்யாங்க தம்பி கூட எல்லாருக்கிட்ட பண்ணிட்டேன். ரஜினி சார் கூட எந்திரன் படம் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அவரும் யாருக்கிட்ட ரொம்ப நெருக்கமான பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் என் கூட ஒரு டைமில் நல்லா விளையாடி இருந்தார். எந்திரனில் பெருங்குடியில் செட்டு போட்டுருந்தாங்க. சின்ன குழந்தை மாதிரி என் கேப்பு போட்டு தூக்கி போட்டு குழந்த மாதிரி விளையாடிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதாவது ஒரு ஹீரோன்ற முறையில் அவர் பார்க்கல, எல்லாரும் சராசரி மனுஷனாக பார்க்குறாரு. முதலமைச்சர் எப்படி இருப்பாரு உங்ககிட்ட? முதலமைச்சர் இப்போதான் நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம். அவரு கேட்டிருக்கேன். இதுவரை நான் டீப்பாக பேசுனதில்லை. இனிமேல் நாங்கள் கேட்டிருக்கோம் அவரை பார்க்க அப்பாயின்மெண்ட்டு கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமா. அதுதான் என்னன்னா, வீடு மேலே எங்களுக்கு வந்து சில பேருக்கு, நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன், நானும் எங்கள் வீட்டில் சில பேர் வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதேமாரி எங்களுக்கான வேலை வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல. ஒரு லிஃப்ட் ஆப்ரேட்டரோ இல்லை பியூனு வேலையோ ஏதாவது ஒரு வேலை, அதாவது மாற்றுத்திறனாளி சுய வேலை திட்டத்தில் எல்லாமே இருக்குது. அது கொடுக்கல எங்களுக்கான போதுமான அந்த வேலை வாய்ப்பு கொடுக்கல. கேட்டால் நீ ஒரு இடத்துல எஸ்ஆர்எம் காலேஜில் நான் போயிருந்தேன், இன்ட்ரிக்காக போயிருக்கும் போது எனக்கு கீழே தான் லிஃப்ட் இருந்தது. அதில் லிஃப்ட் பட்டன் அழுத்திட்டு ஓகே சொன்னால், ஆனால் மேடம் என்ன சொன்னாங்க, வேலை இல்லைன்னு தான் சொல்லிட்டாங்க. எங்களை வந்து மன குளிச்சல் தான் ஆளாக்குறாங்களா கண்டி. வேலை
ஏன்னா நமக்கு வேலை கொடுத்தோம்னா இவங்க பெரிய ஆள் ஆகிடுவாங்களா அவங்களுக்கு என்னன்னு தெரியல. அதெல்லாம் நாங்கள் நிறைய இடத்துல இன்டர்வியூ போயிருக்கோம். வேலை இல்லைன்னு தான் சொல்கிறேன். உங்களுக்கு பட வாய்ப்புகள் ஏதாவது மறுக்கப்படுதா இல்லை படத்தில் ஏதாவது பட வாய்ப்புகள் கம்மி தான். இருந்தாலும் நாங்கள் டான்ஸர் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் தான் எங்களுக்கு. நான் ஒரு 25,000 ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அவார்டு வந்து ஒரு 10 அவார்டு வாங்கியிருக்கேன். நேஷனல் அவார்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வருவாய் எல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? எல்லாம் எனக்கு அதாவது எனக்கு சினிமா ஃபீல்டு விட டான்ஸ் ப்ரோக்ராம் தான் வாரத்தில் 2 நாள் போயிடுவேன். அந்த வருமானம் வச்சுருவேன். இப்போது முதலமைச்சர் ஐயா கிட்ட நாங்கள் பென்ஷன் உதவி தொகை ஏற்றி கேட்டிருக்கோம். அவர் பண்ணார்னா நல்லாயிருக்கும். இப்போ எவ்வளோ வாங்குறீங்க? எவ்வளோ கேட்குறீங்க? இப்போ நாங்கள் முன்னாள் முதலமைச்சர் வந்து 1,500 கொடுத்துருக்காரு, 1,500 கொடுத்துருக்காரு. இவர் வந்தார்னா ஒரு 3,000 ரூபாய் கொடுத்தா நல்லாயிருக்கும். எங்களுக்கு போதிய வருமானம் எங்களுக்கு கிடைச்சா போதும்.